மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்று முதல் முழு பயன்பாட்டிற்கு வந்துள்ள நிலையில் பேருந்து நிலையம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன், வணக்கம். எவ்வளவு நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது? போக்குவரத்தை சீர் செய்ய காவல்துறையினர் முயற்சி செய்து வருகிறார்களா? விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது சென்னையில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கிளாம்பாக்கம் பகுதியில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே எஸ்இடிசி மற்றும் ஆம்னி பேருந்துகளின் பயன்பாடு இருந்து வந்த நிலையில் தற்போது டிஎன்எஸ்டிசி பேருந்துகளின் பயன்பாடு இன்று முதல் துவங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் முழு பயன்பாட்டிற்கு இன்று முதல் வர தொடங்கி இருக்கிறது. அதாவது சென்னை கோயம்பேட்டிலிருந்து இயக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகின்றன. அதாவது டிஎன்எஸ்டிசி பேருந்துகளை பொறுத்தவரை 700 பேருந்துகளும், எஸ்இடிசி பேருந்துகளை பொறுத்தவரை 300 பேருந்துகளும், ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை 500 பேருந்துகளும் நாளொன்றிற்கு மொத்தமாக ஒரு 1500 பேருந்துகள் வரை இன்று முதல் இயக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை முதலே இந்த கிளாம்பாக்கம் பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து காத்திருக்கின்றன. அதாவது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறும் பேருந்துகள் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று தென் மாவட்டங்களுக்கு செல்லும். இந்த சந்திப்பு பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசலானது நிலவி வருகிறது. தொடர்ச்சியாக பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறும் பேருந்துகள் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் போது ஆங்காங்கே போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெரிசலை சரி செய்யும் பணியில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இருந்த போதிலும் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இங்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது இந்த காலையே இது போன்ற போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரும் நிலையில் இன்று மாலை போக்குவரத்து நெரிசலானது அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி நவீன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.